அப்பா! பெரிய ரிலீஃப்பா! அப்படின்னு வந்து உட்கார்றோம்ல. அப்ப பெரிய ரிலீஃப் நிச்சயமாக இருக்கும். சார் அது எப்படி சரியா புரியல அப்படின்னா, இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இங்க நம்ம இருந்திருப்போம். நாம கேட்போம், எனக்கு புரமோஷன் வேணும்னு. புரமோஷனுக்காக தூக்கி அடிச்சுருவாங்க மதுரையில. மதுரைக்கு போனா பிரான்ச் மேனேஜர புழி புழின்னு புழிஞ்சிருவான் அங்க இருக்கிறவன். அந்த புழிஞ்சு, "எப்பா என்ன விட்டுரு" அப்படின்னு லீவுக்கு வீட்டுக்கு வந்தாலே, ஒரு 3 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா, அப்பா! பெரிய ரிலீஃப். ஆனா கூட நெறைய பைசா வரும். பெரிய ரிலீஃப் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த சூரிய திசையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு தரும் என்பதில் கொஞ்சம் இதுதான். ஏன்னா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில இருப்பவர்களுக்கு தான் இருக்கும். சூரிய புரட்டாதி நட்சத்திரத்தில இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 மொத்தம் 30 17 47 54 20 74 80 வயசுக்கு வரலாம், 70 வயசுக்கு வரலாம். அதனால அவர்களுக்கு கவலை இல்ல. இங்க இருக்கிறவர்களுக்கு தான் கவலை. நான் சில சில பிரச்சனைகள் சொன்னேன். என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் முன்னாடியே இந்த காணொளியில சொன்னேன். அதனால இந்த காணொளி இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன சார் ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா? என்ன பண்ணா ரிலீஃப் கிடைக்கும்? 2, 3 விஷயங்கள் சிம்பிளா செய்யணும் சார். அதாவது நம்ம வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வலம் வருதல், பிரதட்சிணம் வருதல் ரொம்ப 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 நல்லது. 7 டூ 8 ஈவினிங் தட்சிணாமூர்த்தி வணங்கி வருதல், அல்லது நமக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வணங்கி வருதல், சுப்பிரமணியரை வணங்கி வருதல். அல்லது இது இல்ல, நமக்கு வேற விஷயம் இருக்கு. ஒரு ஐயனார் தான் எனக்கு பிடிக்கும். அல்லது எல்லை தெய்வங்கள்.